மேக்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் தமிழ் சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃப்ராகுக்கெலாம் வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பவ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். 6 இன்ச் அகலம், 6 இன்ச் உயரத்துக்கு. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற பவ் பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் டார்க் ப்ளூவில் வந்து செய்ய போகிறோம். அதில் சென்டரில் வர பீஸ் மட்டும் லைட் ப்ளூவில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். நீங்கள் ஒரே கலரில் ஸ்டிச் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இல்லை மேலே உள்ள பீஸுக்கு வந்து ஒரு கலர், கீழே உள்ள அந்த பவுலில் வந்து கீழே தொங்குது இல்லையா, அந்த இடத்துக்கு வேறு கலர் கிளாத் கூட கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த ஸ்கொயர் ஷேப் பார்த்திங்கன்னா சமமாக மடிக்கணும். சமமாக மடிச்சுட்டு 2 ஓரங்கள்லையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ நம்ம அடுத்து வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி மடிச்சுக்கணும். உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணுறது தெரியணும் அப்படின்றதுக்காக நல்லா வந்து கான்ட்ராஸ்ட் கலர் த்ரெட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாருங்கள், ஒரு பக்கம் நம்ம தைச்சாச்சு. இப்போது இன்னொரு பக்கமும் அதே மாதிரியே நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம திருப்பணும். சென்டரில் வந்து நம்ம கேப் விட்டுருந்தோம் இல்லையா, அது வழியாக நம்ம வந்து திருப்பிடலாம். கார்னர் மட்டும் ஷார்ப்பாக இருக்கணுன்றதுக்காக ஏதாவது ஒரு குச்சி மாதிரி எடுத்துக்கோங்க. அதை வந்து இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி உள்ளே வச்சு நம்ம வெளில இது பண்ணோம் அப்படின்னா நல்லா வந்து ஷார்ப்னஸ் நமக்கு கிடைக்கும். நான் வந்து தொடப்ப குச்சி வந்து எடுத்திருக்கேன். இந்த தொடப்ப குச்சி வச்சு தான் நான் வந்து நாட்லாம் வந்து திருப்புவேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு மெலிசா நாட்டு ஸ்டிச் பண்ணி இந்த குச்சி வச்சு நான் வந்து திருப்பி காட்டுறேன். இப்போது நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, இந்த பீஸோட சென்ட்ரு வந்து மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு அதில் மட்டும் சின்ன சின்ன சுருக்கம் மாதிரி வச்சு அப்படியே சும்மா ஒரு தையல் வந்து ஒட்டிக்கலாம். இதுதான் நமக்கு பவ்வில் அந்த ஃபஸ்ட்டு இந்த மேலே வர்ற சுருக்கம், அந்த இது வரும். ஸோ சென்டர் இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறமா தையல் மிஷினில் இந்த மாதிரி வச்சுட்டு குட்டி குட்டி சுருக்கமாக வச்சு சும்மா ஒரு தையல் வந்து ஒட்டி விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ ஒரு பீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ 2வது பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு நீளத்துக்கு 4 இன்ச் அகலத்துக்கு சேம் டார்க் ப்ளூ கலரில் துணி வந்து நான் நறுக்கிக்கிட்டேன். இது வந்து அந்த பவ்வுக்கு கீழே வந்து தொங்கும் இல்லையா, அந்த இது. இப்போது நம்ம கட் பண்ண பீஸை ஃபஸ்ட்டு வந்து 2ஆக நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதை இன்னொரு முறை பாதியாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா ஓப்பன் இருக்கிற கார்னர் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல இப்போ நான் சாக் பீஸை வச்சு கிராஸாக ஒரு லைன் போடுவேன். அந்த லைன் மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே கட் பண்ணிக்கோங்க. இது லைன் போடாமலே கட் பண்ணலாம், உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் லைன் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கிராஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா இதையும் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பணும். இப்போ வாங்க நம்ம ஸ்டிச் பண்ணுறத பார்க்கலாம். இதில் நமக்கு வந்து போனதில் நம்ம ஸ்கொயர் வந்து தச்சு திருப்பணும் இல்லையா, அதில் சென்டரில் கேப் இருந்துச்சு. இதில் நம்ம வந்து சின்னதாக கேப் விட்டுக்கணும் திருப்புறதுக்காக. இப்போ ஒரு பக்கம் கார்னர்லேருந்து நான் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். ஆரம்பிச்சுட்டு சென்டரில் ஒரு இடத்துல வந்து ஸ்டிச்சிங் வந்து ரஃப் அடித்து விட்டுருவேன். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து திருப்புறோம் அந்த கேப்பில் தான்.
பாருங்கள், நான் இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கேன் இல்லையா, இந்த இடத்துல ரஃப் அடித்து நிப்பாட்டிடுவேன். திரும்ப அடுத்த பக்கத்துலேருந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த பக்கத்தில் ஒரு 1.5 இன்ச் போல் இடையில கேப் விட்டுட்டு நிப்பாட்டிடுங்க ரஃப் அடித்து. பாருங்கள், இன்னொரு பக்கம் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒன்றரைலேருந்து 1 இன்ச் வரைக்கும் கேப் விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த இடத்துல நான் வந்து ரஃப் அடிச்சுக்கிட்டேன். வெளியில் எடுத்து பார்க்கும்போது பாருங்கள், அந்த இடத்துல மட்டும் கேப் இருக்கும். இப்போது நம்ம அது வழியாக துணியை வந்து திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டுட்டு சேம் அந்த துடப்பு குச்சி இருக்கு இல்லையா, அதை வச்சு கார்னரை மட்டும் நல்லா நீட்டாக எடுத்து விட்டுடணும். இந்த பவ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஃப்ராக்ல யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் வந்து கார்னர்ஸ் எடுத்து விடுறேன். இது நம்ம ஸ்டிச் பண்ண 2வது பீஸு. 3வதாக ஒரு சின்ன பீஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். அது வந்து 3 இன்ச் உயரம் 1.5 இன்ச் அகலத்துக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நான் கான்ட்ராஸ்டான கலர் வந்து எடுத்திருக்கேன், லைட் ப்ளூ எடுத்திருக்கேன். இதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2ஆக மடிச்சுட்டு ஓரத்தில் மட்டும் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா இதை வந்து நம்ம திருப்பி விட்டுடணும். பாருங்கள், ஒரு ஸ்டிச் போட்டால் போதும். ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம திருப்பிடலாம். இப்போது ஒரு ஊசியில் நூல் வந்து கோர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு மிஷினுக்கு வேலை இல்லை. அடுத்து ஊசி நூலால் தான் தைக்க போகிறோம். பாருங்கள், இப்போ 3 பீஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு இல்லையா. இதில் நம்ம கேப் வச்சு 2வது பீஸ் வந்து தைச்சோம்ல, அந்த கேப் வந்து கரெக்டாக சென்டரில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சுருக்கம் வச்சு இப்படி பிடிச்சிட்டு லாஸ்ட்டாக தைச்சா அந்த 3வது பீஸை வந்து சென்டரில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை வந்து ஒரு ரோல் வந்து பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த பவ்வோட பேக் சைடில் அந்த கிளாத்தை வந்து நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து ஊசி நூல் வச்சு நம்ம தைச்சிடணும். அது வந்து பேக் சைடில் போயிடும். இதை நம்ம அப்படியே வந்து ஃப்ராகில் அட்டாச் பண்ணலாம். ஊசி நூல் வச்சு தைச்சிட வேண்டியதுதான். இப்போ நம்ம இதை வந்து சென்டரில் உள்ள அந்த பீஸை வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு 2-3 ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இந்த ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா இந்த பவ்வை நீங்கள் அப்படியே வந்துட்டு ஃப்ராகில் சென்டரில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து நாட் போட்டு ஊசி நூலை கட் பண்ணி எடுத்துடலாம். சூப்பரான பவ் வந்து அழகாக ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப கிளியராக பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.